இந்தியாவில் நம்ம வாடுறதுக்கு நிறைய ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு ரியாலிட்டி தான் இந்த ரியாலிட்டி. பிளாஸ்டிக் பொல்யூஷன் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. பிளாஸ்டிக் இருக்குல்ல, ஆக்சுவலாக பிளாஸ்டிக் இருக்குது, அதை பார்க்குறதுக்கே வந்து டர்ட்டியாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் லெவலில் அதை தாண்டியாச்சு. பிளாஸ்டிக் அதிகமாகி அது பொல்யூஷன் உருவாக்கி ஹியூமன் பீங்ஸ் என்ன பண்ணுது, ஹார்மே பண்ணுது. ஹியூமன் பீங்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது தான், சாயில், வாட்டரு, அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணுதுல பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ நமக்கு ரியாலிட்டியில் நமக்கு தெரியணும், நம்ம லைஃப் வந்து யார் கூட வாடுறோம் கிட்ட பிளாஸ்டிக் பொல்யூஷன் கூட சேர்ந்து தான் வாடுறோம். பட் இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுமே நம்மளால ஏன் சரி பண்ண முடியல? ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, ஏன் சரி பண்ண முடியல? எல்லா கண்ட்ரியாலையும் எல்லா விஷயத்தையும் உடனே சரி பண்ண முடியாது. இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. பாதி மக்கள் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட் போடும்போது எல்லா ப்ராப்ளமுக்கும் ஈஸியாக காசு எடுத்து அலோகேட் பண்ண முடியாது. இது மோஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதுக்கு மட்டும் தான் காசே இருக்கும். ஏன்னா இப்போ தான் கண்ட்ரி ஆகுது, டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் போடுறதுக்குலாம் ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் மட்டும் தான் முடியும். ஸோ நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா மணி கிடையாது, பட் பொல்யூஷன் சரி பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்ன சொல்கிற புரிஞ்சுதா? கோர் பாயிண்ட் புரிஞ்சுதா? பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணுதா, பட் அந்த ஹார்ம்னஸை சரி பண்ண முடியல. என்ன ரீசன்? பொல்யூஷன் சரி பண்ணுறதுக்கு டெக்னாலஜி தேவை. அந்த டெக்னாலஜி வாங்குறதுக்கு அதிகமான காசு தேவை. இந்த ஹியூஜ் காஸ்ட்டை இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரியால் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? குளோபல் லெவலில் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்க என்ன பண்ணலாம்? நம்ம சார்பாக ஒரு கன்சர்ன் வைக்கலாம், எங்களுக்கு பிளாஸ்டிக் பொல்யூஷனை சரி பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது, பட் எங்ககிட்ட மணியும் இல்லை, டெக்னாலஜி இல்லை. இந்த உலகம் முழுக்க பிளாஸ்டிக் பொல்யூஷன் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் இஸ் தி குளோபல் ப்ராப்ளம். குளோபல் லெவலில் இந்த பிளாஸ்டிக்கை அதிகமாக யூஸ் பண்ணி அந்த பொல்யூஷனை மாற்றினது யார்? டெவலப்டு கண்ட்ரிஸ். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல அதிகம் பண்ணுறது யார்? டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த பிளாஸ்டிக் வாங்கி தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ எங்கள் கண்ட்ரியில் பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த உலகத்தை பிளாஸ்டிக்கில் அழிச்சது யார்? டெவலப்டு கண்ட்ரிஸ். அவங்க வந்து ஃபண்டு தரலாம், ப்ளஸ் அவங்க ஊரில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை எங்களுக்கு என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட பாயிண்ட்டை இந்தியா முன் வச்சிருக்கு. எங்கே முன் வச்சிருக்கு? சவுத் கொரியாவில் பூசாங்கில் யுஎன்இபி சார்பாக ஒரு ட்ரீட்டி போட்டுருக்காங்க. ட்ரீட்டி பேர் என்ன? குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டிக்காக நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் தனி கண்ட்ரியாக நாங்கள் பிளாஸ்டிக் பாலிமர்ஸை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிறோம். அதாவது பிளாஸ்டிக்கை உருவாக்குற கெமிக்கல் தானே பாலிமர். எஸ், இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிறோம். பட் வி நீட் ஃபண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர். எங்கள் நாட்டோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்னு சொல்கிறத விட இது உங்களோட டியூட்டி, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி போடும்போது நேஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸையும் கணக்கில் எடுத்துக்கங்க. எல்லா கண்ட்ரியாலையும் ட்ரீட்டியில் சொல்கிற மாதிரி காசு செலவு பண்ணி பொல்யூஷனை உடனடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கண்ட்ரோல் பண்ணுறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கான ஹெல்ப் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணணும். இந்த நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா ஆஸ்க்டு ஃபார் நியூ ஃபண்டிங் மெக்கானிசம். பிளாஸ்டிக் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஃபண்டிங் மெக்கானிசம் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி தரணும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறத தடை பண்ணியாச்சு. தடை பண்ணி என்ன பண்ண முடியும், எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன ரீசன்? பாப்புலேஷன் வைஸ் அதிகம். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரியில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் பொல்யூஷன் கிரைசிஸ், முக்கியமாக பிளாஸ்டிக் பொல்யூஷன் கிரைசிஸ்ன்றது இஸ் குவைட் நேச்சுரல். ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ் மஸ்ட் டேக் தயர் ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலாக இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இந்தியாவில் வச்சுக்கிட்டா, இந்தியாவோட பாயிண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டா இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இந்தியாவில் மோஸ்ட்லி பிளாஸ்டிக்ஸ் எங்கே இருக்குது? லேண்டில் இருக்குது. இப்போ லேண்ட் என்ன ஆகுது? பொல்யூஷன் ஆகுது. பட் நெகோசியேஷன் முக்கியம் தான், பட் ரொம்ப சீக்கிரமாக இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் ட்ரீட் இருக்குல்ல, இது சீக்கிரமாக வரணும். என்ன ரீசன்னா, நிறைய கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டுவலு, ஃபிஜி, இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க? தேர் கம்ப்ளீட் எக்கனாமி டிபெண்ட் ஆன் மெரைன். கடல் தான் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே. ஸோ மெரைனில் பிளாஸ்டிக் கலக்குது. ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன் இஸ் பிகமிங் மெரைன் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ தீஸ் கண்ட்ரீஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஃபார் அர்ஜென்ட் குளோபல் ஆக்ஷன். இந்த இமேஜ் தெரியுதுல்ல, எந்த ஏரியா? டெல்லியில். ஸோ இந்தியாவோட இன்னொரு ரியாலிட்டி, டெல்லிஸ் ஏர் பொல்யூஷன். ஸோ இது பார்க்க பனி மாதிரி இருக்கும், பனி கிடையாது, ஏர் பொல்யூஷன். ஜென்ரலாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் படி இந்த நம்பர் சொல்லுவாங்களே, நம்பர் 50 கீழே இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் ஏர் குவாலிட்டி இஸ் குட். டெல்லியில் இந்த வருஷம் 400 டச் பண்ணிடுச்சு, 400. இப்போ இவ்வளோ பொல்யூஷனில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? அது ஏர்லி மார்னிங். அப்போ என்ன பண்ணலாம்? எப்பெல்லாம் வந்து சிட்டியில் பொல்யூஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், பேண்டமிக் டேஸில் பண்ண மாதிரி ஸ்கூலை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணி குழந்தைங்களோட ஹெல்த்தை வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதை விட முட்டாள்தனமான ஒரு முடிவு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த நியூஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணும்போது எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? உங்கள் பாலிசியோட சென்ட்ரலில் யாரை வச்சு பண்ணணும்? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முடிவு இருக்குல்ல, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணலாம், டெம்பரரியாக ஸ்கூல்லாம் மாறிடுச்சு, ஆன்லைனாக மாறிடுச்சு சொல்கிறாங்களே, இந்த பாலிசி ஏன் தப்புன்றது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ். டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு பிளான் போட்டுச்சு, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். என்விரான்மெண்டல் மெயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். ஸோ இந்த பிளான் என்ன பண்ணுன்னா, இந்த பிளான் கீழே ஒர்க் பண்ணுற குரூப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அவங்க தான் ஒவ்வொரு டைமும் பொல்யூஷனை வாட்ச் பண்ணி இப்போ என்ன மெஷர்ஸ் எடுக்கலான்னு ஐடியா சொல்கிறது அவங்க தான். ஸோ இந்த பிளான் பேஸ் பண்ணி தான்
இந்த முடிவு எடுத்தாங்க. பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, ஸ்கூலை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணலாம், கிளாஸ் ஆன்லைனில் மாற்றிக்கலாம். என்ன ரீசன்? ஸ்கூலுக்கு வந்தால் டெல்லியில் ஆல்ரெடி பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் இன்னும் அதிகம் பாதிக்கப்படும். அதனால லாக்டவுன் போட்டுடலாம், ஸ்கூலுக்கு லாக்டவுன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு, முக்கியமாக அண்டர் ப்ரிவிலேஜ் சைல்டு சொல்லுவாங்களே, ஏழை குழந்தைகள், அவங்களுக்கு பொல்யூஷன் டைமில் அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல் தான் பயங்கரமான சேஃப்டி. இந்த புவர் ஹோமில் இருக்கிற இன்டோர் பொல்யூஷனை விட ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு குழந்தை பார்த்து. ஸ்கூல்ன்றது இண்டஸ்ட்ரி கிடையாது, ஸ்கூல்ன்றது செகண்ட் ஹோம் ஃபார் சைல்டு. என்ன சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறத விட அதிகமான வேல்யூஸை கற்றுக்கிற பிளேஸ் தான் ஸ்கூல். ஸோ டெல்லியோட ஏர் குவாலிட்டி ரொம்ப வருஷம் ஆகும்போது இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணலாம், பட் ஸ்கூலை க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஃபேக்ட்ரி. அண்ட் ஈவன் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் படி 1லிருந்து 50க்குள்ளே இருந்தால் சேஃப். 50க்கு மேலே போனால் 60 இல்லை 100 இல்லை 200. ஸோ 50 கம்பேர் பண்ணி 200 எங்கேயோ இருக்குது, 300. இது எல்லாமே அன்சேஃப் தான். எப்போ 50 கிராஸ் பண்ணிச்சோ, 70 கிராஸ் பண்ணிச்சோ, 100 கிராஸ் பண்ணிச்சோ, 200 கிராஸ் பண்ணிச்சோ, அப்போவே டெல்லி பிகேம் தி பொல்யூட்டட் சிட்டி. அந்த என்விரான்மெண்ட்லேயே குழந்தைங்களுக்கு ஹார்ம்ஃபுல் தான். அப்போது எப்போ இண்டெக்ஸில் 400 ரீச் பண்ணுதோ அப்போ மட்டும் ஸ்கூலை க்ளோஸ் டவுன் பண்ணுறது லாஜிக்கலே கிடையாது. அப்போ இந்த 400 அப்படின்ற நம்பரை வச்சு மட்டும் இப்படி முடிவு பண்ணீங்க. நீங்கள் டெல்லியோட ஏர் குவாலிட்டி கட் ஆஃப் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 1 இயரில் 2024 இது வரைக்கும் ஜனவரியிலேருந்து இந்த மாதம் முடிய போகுது, ஒரு நாள் கூட சேஃப் குவாலிட்டியாக இருந்தது கிடையாது. அதாவது ஒரு தடவை கூட 50க்குள்ளே குறையவே இல்லை. 2023 ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சேஃபர் சைடுக்கு 50க்கு வந்துச்சு. மிச்சம் எல்லா டைம்லையுமே 50க்கு மேலே தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரியாலிட்டி? த்ரூ அவுட் தி இயர் டெல்லியோட என்விரான்மெண்ட்டு பொல்யூஷனாக தான் இருக்குது. அப்போது 1 இயர் முழுக்க உங்களால் ஸ்கூலில் லாக்டவுன் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி? இந்த என்விரான்மெண்ட்டில் நாம் சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? மீனிங் புரிஞ்சா? அதாவது இந்த 1 இயர் ஃபுல்லாக டெல்லியில் ஏர் பொல்யூஷனாக இருக்குது. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எப்போ 400 ரீச் பண்ணுதோ அப்போ தான் ஹையஸ்ட் லெவல் சொல்லி இந்த 50லேருந்து 300, 390 இந்த லெவல் இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு நார்மலைஸ் பண்ணுறீங்களே, அந்த நார்மலைசேஷனே தப்பு. முதல்ல எப்போ 50க்கு மேலே பொல்யூஷன் அதிகமாகுதோ அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஸ்கூலை மட்டும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்? ஸ்கூலில் குழந்தைங்க வர்றதுக்கு நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன், தே ஆர் கம்மிங் டு லேர்ன் தி லைஃப் லெசன், லைஃபோட வேல்யூ சிஸ்டம், கொலாபரேஷன், ஷேரிங் தி வேல்யூஸ், ஷேரிங் தி ஐடியாஸ். அப்படிங்க ஒரு ஸ்கூல் மெத்தடை டேரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்கன்னா ஆஃப்லைன், லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம், மொபைலே பார்த்துக்கலாம்னா ஆன்லைன் அப்படின்னு சிம்பிளாக்குறீங்களே. ஆன்லைனை நீங்கள் ஸ்கூல் கூட கிளாஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஸ்கூலுன்றது கம்ப்ளீட்லி வேறு. நாட் ஒன்லி ப்ரொவைட்ஸ் எஜுகேஷன், லைஃப் லெசன் கூட அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு புவர் சைல்டுக்கு அவருடைய நியூட்ரிஷன் சப்போர்ட்டே அது ஸ்கூல் தான். மிட் டே மீல் ஸ்கீம், லாக்டவுன் அப்போ இந்த ஃபுட்டை எப்படி அசஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கு, இவரோட ஹெல்த் இன்னும் கொஞ்சம் ஆகும், நியூட்ரிஷன் டெஃபிசிட் ஆகும்போது இன்னும் அதிக ப்ராப்ளம் ஆகும். என்ன பாயிண்ட்னா, டெல்லியோட ஏர் பொல்யூஷன் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணல அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுறதுன்றது எல்லாரையும் ஒரே மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. புவர் பீப்புளை, மார்ஜினலைஸ் பீப்புளை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி அஃபெக்டிங் தி மார்ஜினல் பீப்புள். எப்படி? பொல்யூஷன் டைமில் ஸ்கூலை மூட்டிங்க, ஓகே, ஒருத்த வீட்டுக்கு வந்துட்டார், ஃபுட்டு ப்ராப்ளம், ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ அவங்க அப்பா இருப்பார்ல, இண்டஸ்ட்ரியல் லேபர், அவருக்கும் வேலை கிடையாது, அவர் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ ஸ்கூலும் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல் க்ளோஷர், இண்டஸ்ட்ரியும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அப்பா என்ன பண்ணி ஆகணும்? ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு சாப்பாடு போட்டாகணும், பட் வேலை இல்லை. ஸோ எக்கனாமிக் பேர்டன் நேற்றை விட இன்னைக்கு எக்கனாமிக் பேர்டன் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்? பாலிசிலே சேஞ்ச். அப்போ உங்களோட பாலிசி ஒரு காமன் பீப்புளோட, டிஸ்அட்வான்டேஜ் பீப்புளோட எக்கனாமிக் பேர்டன் அதிகமாகிருக்கு, இன்இக்வாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. நேற்று ஒரு ஒர்க் பண்ணாரு, இன்னைக்கு ஒர்க் பண்ணல, ஸோ இன்னும் கொஞ்சம் பாவர்ட்டிக்கு தள்ளுது உங்களோட பாலிசி தேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை ஆன்லைன் கிளாஸ் பார்க்கணும், அதுக்கு டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தேவை. இந்த டெக்னாலஜிக்கல் ஃபெசிலிட்டிஸை ஓரளவுக்கு சஃபஸ்டிகேட்டட் பீப்புளால் அவன் குழந்தை கொடுத்துட முடியும். வீட்டில் எல்லா டைமுமே ஒரு புவர் பீப்புளோட வீடு எல்லா டைமுமே ரீடிங் ஸ்பேஸ்க்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அப்போ அவனோட லேர்னிங் கண்டினியூட்டி குறையுது. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுனால அவன் ஏதோ லேர்ன் பண்ணிட்டே இருக்கான், அந்த கண்டினியூட்டி தான் அவனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ அந்த லேர்னிங் கண்டினியூட்டியே உங்கள் பாலிசியால் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் எஜுகேஷனல் இன்இக்வாலிட்டி அதிகமாக்கிறீங்க. உங்களோட சின்ன ஒரு ஸ்டெப், நீங்கள் ஒரு நல்ல விதமாக எடுத்த ஒரு முடிவு கூட பேக் ஃபயராக மார்ஜினல் பீப்புளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத ஸ்ட்ராங்காக நான் வச்சுங்க. ஈவன் அப்படியே ஆன்லைன் கிளாஸே அவர் ஸ்ட்ராங்காக படித்தாலும் ஜென்ரலாகவே சில்ட்ரனுக்கு ஸ்க்ரீனிங் டைம் ரொம்ப அதிகமாச்சுன்னா அவங்களோட மைண்ட் லெவல் சொல்லுவாங்களே, லேர்னிங் பொட்டன்ஷியல், அது குறைஞ்சிரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரே ஒரு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறது வழியாக. ஸோ ஸ்கூல் இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ஸ்கூல் ஃபார் இந்தியன் சைல்டு, இட் ப்ரொவைட்ஸ் தெம் education, life lesson, nutrition, learning continuity and tries to reduce the inequality. அதனால எப்பொழுதெல்லாம் graded response action plan, அதாவது டெல்லி பொல்யூஷனை சரி பண்ணுறதுக்கு சில ஆக்ஷன் எடுப்பாங்களே, அந்த ஆக்ஷனுக்கு பிளான் பண்ணுவாங்களே, அந்த பிளானில் ஸ்கூல்ஸ் லிங்க் பண்ணாங்க. we have to dealing the schools with the pollution measures. ஏன்னா ஸ்கூல் இஸ் நாட் ஏ பொல்யூட்டர். ஸ்கூல்ஸ் do not contribute to the
பொல்யூஷன். ஸோ ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஸ்கூல் க்ளோஷர் இஸ் நாட் ஏ ரைட் பாலிசி. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறீங்களே அதை ஸ்டாப் பண்ணுங்க. கன்சிடர் ஸ்கூல் ஆஸ் தி சேக்ரட் பிளேஸ். அவங்க வீட்டில் இருக்கிறத விட ஆல்மோஸ்ட் சேஃப்டியான பிளேஸ் ஸ்கூல். ஸோ டெல்லி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுற இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான்ல இருந்து ஸ்கூல் என்ன பண்ணுங்க, டீலிங் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் அவங்க கிட்ட சொல்லும்போது ஸ்கூலை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறது இன்இக்வாலிட்டியை இன்னும் அதிகமாக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்கூலுக்கு மாஸ்க் போட்டு வர சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப தப்பு. மாஸ்க் போடுறதுன்றது ஒரு சயின்டிஃபிக் டெசிஷன், ஒரு மெடிசனல் டெசிஷன். அதை வந்து லாஜிக்கலாக எடுக்க முடியாது. அந்த முடிவு நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது தப்பு. எப்போ ஏர் குவாலிட்டி வந்து 400 கம்மியாக இருக்கோ அப்போ பசங்க ஸ்கூலுக்கு வரலாம், வரும்போது மாஸ்க் போட்டுங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஈவன் சொல்கிறதுபடி ஈவன் கோவிட் டைம்லேயே 5 வயசுக்கு கம்மியாக இருக்கிற சைல்டு மாஸ்க் போடுறது தப்பு. அது வந்து அன்னெசரி, அவங்களோட ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ மாஸ்க் வேர் நாட் ரெக்கமெண்டட் ஈவன் டூரிங் தி COVID-19 டைம்ஸ். ஸோ ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இருக்காங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் வாங்குங்க. அதை பொறுத்து தான் நீங்கள் மாஸ்க்கை முடிவு பண்ணணும். ஈவன் N95 மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் வந்து குழந்தைங்களோட 12 வயசு வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்கு குளோபல் லெவலில். N95 மாஸ்க் ஷுட் பி அவாய்டட் அன்டில் தி ஏஜ் ஆஃப் 12. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சயின்டிஃபிக்கல் முடிவெடுங்க. வாட் இஸ் தி சயின்டிஃபிக் சொல்யூஷன்? ஸ்கூலில் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் ஏர் பியூரிஃபையரை மாட்டுங்க. பசங்க ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடியே கிளாஸ் ரூமில் ஒரு 1 hour முன்னாடி ஏர் பியூரிஃபையரை ஆன் பண்ணுறேன். ஸோ 1 hourக்கு அப்புறம் பசங்க ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொல்யூஷனோட இம்பாக்டே கிளாஸ் ரூமில் பார்க்க முடியாது. இன்னும் வேணும்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற டைமில் ஸ்கூலில் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸை குறைச்சிருங்க. அண்ட் கிளாஸ் ரூமில் சம்டைம்ஸ் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறங்க. இது பண்ணாலே ஆல்மோஸ்ட் குழந்தைங்களை ஏர் பொல்யூஷன்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஷிஃப்டட் டு ஆன்லைன் அப்படின்னு தப்பான ஐடியாலஜியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் நடக்கிறது கிளாஸ் ரூமே கிடையாது. ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு கிளாஸை ஆன்லைன் கூட லிங்க் பண்ணி பேசுறது இட் இஸ் ஏ மிஸ்லீடிங். ரொம்ப நேரத்துக்கு ஸ்க்ரீனை ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது அவனோட ரீடிங் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? குறைஞ்சிரும். ஸோ ஸ்கூலில் மட்டும்தான் அவனோட ரீடிங் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாலிசி போடுறீங்கன்னா அந்த பாலிசியோட சென்டர் கோரா பீப்புளை யோசிச்சு போடுங்க. அதாவது பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச். என்ன சொல்ல போனால் எந்த பீப்புள், டிஸ்அட்வான்டேஜ்டு பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச். நம்ம எடுக்கிற ஒரு சின்ன பாலிசி டிசிஷன் மார்ஜினல் மக்களோட லைஃப்பை எந்த லெவலில் பாதிக்கும்? ஸோ மார்ஜினல் மக்களோட எல்லா ஸ்பியர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஆஸ்பெக்ட்லையும் அவங்கள இம்பாக்ட் பண்ணாது, அவங்கள இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பாலிசி கொண்டு வாங்க. ஸோ இது வந்து நமக்கான லெசன். ஸோ மேபி ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை ஒரு வில்லேஜ்லையோ ஒரு முடிவு எடுக்கும் போது உங்களோட பாலிசி ஒரு மார்ஜினல் கம்யூனிட்டியோட எஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுதா, நியூட்ரிஷனை டிஸ்டர்ப் பண்ணுமா, அந்த ஃபேமிலியோட இன்இக்வாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடுமா கம்மியாக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பாலிசி முடிவு பண்ணுங்க. ஸோ பாலிசி அப்ரோச் பண்ணும்போது பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச்சையும் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பேப்பரில் நிறைய நியூஸ் வந்து அதானி பற்றி வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் 1 வீக்கில் நிறைய நியூஸ் வந்திருக்கு. அண்ட் சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு அதானி பற்றின இஷ்யூ வந்துடும். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் மட்டும் சிம்பிளாக முடிஞ்ச அளவுக்கு 2 minutesல சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்தியாவுடைய மிகப்பெரிய எய்ம் என்ன? நம்ம எனர்ஜியை, அதாவது எலக்ட்ரிசிட்டியை சோலராக மாற்றணும். அப்போ 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு ஊரில் எல்லாருக்கும் சோலார் எனர்ஜி உருவாக்குற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும்னா கவர்மெண்டால முடியுமா? முடியாதுல்ல. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஜென்ரலாகவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் ஆசைப்படுதுன்னா என்ன பண்ணும்? டெண்டர் விடுமா? எஸ். அந்த டெண்டரில் யார் கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துரும். அந்த ப்ராஜெக்ட் அவங்களே பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தெரியுதுண்ணே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊருக்கு ரோடு போடணும், இந்த டெண்டர் விடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரோடு போடுறதுக்கான எல்லா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 1 கோடி முடிச்சிருவேன். இன்னொருத்தர் 10 கோடி சொல்றாரு. யாரோட காசு மோஸ்ட் எஃபெக்டிவ்? இவரோட காசா? யார் வந்து கரெக்டான காசுக்கு ப்ராப்பராக ரொம்ப கம்மியாக சீப்பாகவும் சொல்லிடுறாங்களோ அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? டெண்டர் கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? அவருக்கு தேவையான காசை அரேஞ்ச் பண்ணி தரலாம். இல்லை இன்னொரு மெத்தட், நீங்கள் ரோடு போட்டிங்கல்ல, நீங்களே ரோடு போடுங்க, ஓகேவா? உங்களோட பர்சனல் காசை எடுத்து போட்டு ரோடு போட்டுருங்க. அண்ட் இந்த ரோட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். அடுத்த ஒரு 20 வருஷம், அடுத்த ஒரு 50 வருஷம், 50 வருஷத்துக்கு ஒரு டோல்கேட் மாதிரி போட்டு அதில் எவ்வளோ ஃபீஸ் வருதோ அதை நீங்கள் எடுத்துங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஊரில் ரோடு வந்துருச்சு, ரோடு போட்ட அந்த பிரைவேட் பிளேயருக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. அதான் யூஸ்வலாக நடக்கிற ப்ராசஸ், உங்களுக்கு தெரியல. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இந்தியாவில் சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா டெண்டர் ரிலீஸ் பண்ணுது. யாரெல்லாம் இந்தியாவோட சோலார் எனர்ஜியை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யார் மேனுஃபேக்சர் பண்றீங்க? இந்த டெண்டர்ல அதானி ஜெயிக்கிறாரு. ஸோ உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியோட ஃபுல் சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், இப்போ இந்த டெண்டருக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல, யார் ரொம்ப கம்மியான பிரைஸ் சொல்றாங்களோ அவங்களே சூஸ் பண்றாங்க. என்ன ரீசன்? ரோடு போட வச்சுக்கலாம். இந்த ரோடு போடுறதுக்கு நான் ரொம்ப கம்மி காசு தான் வாங்குறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணுவாரு? ஒரு டோல் போடுவார்ல, டோல் கேட்டு. அது ஃபீஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும்ல. ஏன்னா ரோடு போடுறதுக்கு காசு ஆனதே கம்மி காசு தான். அப்போ டோல் ஃபீஸும் கம்மியாக இருக்கும். ஒருவேளை ரோடு போடுறதுக்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்டர் இருக்கார்ல,
இந்த கான்ட்ராக்டர் வந்து அதிகமாக சொன்ன ஆளுக்கு கொடுத்தா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்குது, அப்போ டோல் ஃபீஸ் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். டெண்டரோட மெயின் பர்பஸ் என்ன, யார் கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா மக்களுக்கும் காஸ்ட் கம்மியாகும். ஸோ அதானிக்கு என்ன கிடச்சிச்சு, டெண்டர் கிடச்சிச்சு. ஓகேவா, அது எப்படி நடந்துச்சு அதெல்லாம் இப்போ வேணும். டெண்டர் வாங்கிட்டார். இந்தியாவோட சோலார் எனர்ஜிக்கு அவர் தான் வந்து ஃபுல் பொறுப்பு. ஸோ சோலார் எனர்ஜி என்ன பண்ணி ஆகணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போது இந்தியா முழுக்க எவ்வளோ கோடி ஆகும், பல கோடி ஆகும்ல. பட் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, வாங்கணும்ல, எல்லா மக்களும் வாங்கணும்ல. அண்ட் இன்னொன்று, இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஆள், சப்ளை பண்ணுறது ஒரு ஆள். சப்ளை பண்ணுற ஆள் தான் சொல்லுவோம், நம்ம டிஸ்கவுண்ட் சொல்லுவோம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி இது, எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி. மோஸ்ட்லி இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கவர்மெண்ட்டாக இருக்கும், கவர்மெண்ட்டோட ஒரு அமைப்பாக இருக்கும். தமிழ்நாடுக்கு வந்தீங்கன்னா தமிழ்நாடோட டிஸ்காம் யார், கவர்மெண்ட் தான். ஒடிசாவுக்கு வரைக்கும்னா ஒடிசாவோட டிஸ்காம் யார், கவர்மெண்ட் தான். எல்லா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அந்த எலக்ட்ரிசிட்டியை எல்லா வீட்டுக்கு அனுப்பும், சப்ளை பண்ணும். இதான் ப்ராசஸ். டிஸ்கம் என்ன பண்ணுது, எலக்ட்ரிசிட்டியை வாங்கி விற்குது. கரெக்டாக. அப்போ எலக்ட்ரிசிட்டி வாங்கணும்ல, வாங்கும் போதே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா விற்கும் போது ப்ரைஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. இப்போ எல்லா டிஸ்கம் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய பேர் சோலார் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனோட கிடையாது. அதானே கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காரு, அவ்வளோதான். ப்ரைவேட்டாக கூட என்ன பண்ணலாம், நீ சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கலாம். நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற டிஸ்கம் கம்பெனிஸ் வந்து யாரை சூஸ் பண்ணுவாங்க, நமக்கு யார் வந்து கம்மி காஸ்ட்ல எலக்ட்ரிசிட்டி விற்கிறாங்களோ ஒரு யூனிட்டுக்கு அவங்ககிட்ட வாங்குவாங்க. என்ன ரீசன், கம்மி காஸ்ட்லேயே வாங்கியாச்சு, அதுக்கு ஒரு லாபம் போட்டு என்ன பண்ணலாம், மக்களுக்கு கம்மி காஸ்ட்டில் விற்கலாம். பட் அதான் என்ன பண்ணாருன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு கவர்மெண்ட்டோட டிஸ்காம் கம்பெனிஸ்கிட்ட பேசி, நான் சொல்கிற இந்த ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ரேட்டு சொல்கிறார். அந்த ரேட்டு பார்க்க அதிகமாக இருக்குது. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, விற்க போகிறாரு. ப்ரைவேட் கம்பெனி ஆக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் தான் ஆசைப்படுவாங்க. பட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு யூனிட்டுக்கு விலை இருக்கும்ல, அந்த விலையை விட அதிகமாக சொன்னாருன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்குமா, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்க மாட்டாங்களே. பட் ஒரு வழி இருக்குது. அந்த டிஸ்கமோட கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார்ல, எல்லா ஆஃபீஸருக்கும் காசு கொடுத்துட்டா, பிரைப் கொடுத்துட்டா, இதான் யார் பண்ணியிருக்கா, அதனை பண்ணியிருக்காரு. நான் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட்டும், எல்லாரும் கிடையாது, சில குறிப்பிட்ட நாலு ஸ்டேட்ஸ், எக்ஸாம்பிள் தமிழ்நாடு வச்சுக்கலாம், தமிழ்நாடு வராங்க, தமிழ்நாடு, ஒடிசா வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்க டிஸ்காம்க்கு அங்கே ஒர்க் பண்ணுற அஃபிஷியல்ஸ்க்கு பிரைப் பண்ணி பல கோடி ரூபாய் காசு கொடுத்து அவர் உற்பத்தி பண்ண சோலார் எனர்ஜியை அதிகமான காசு கொடுத்துருக்காரு. ஸோ இது ஓகே, கரப்ஷன், அது யூஸ்வலாக இந்தியாவோட ரியாலிட்டி. பட் அவர் எப்படி மாட்டினார், இந்த ஃபுல் இந்தியாவுக்கும் சோலாரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மணி தேவை. எந்த பிஸ்னஸ் மேனும் அவரோட பர்சனல் மணியை போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கோடி தேவையோ அந்த கோடியை ரைஸ் பண்ணுவாங்க. ரைஸ் தான் என்ன, அவரோட பேரை வச்சு ரைஸ் பண்ணுவாங்க. அதான்ன்றது என்னது, ஃபேமஸ் கம்பெனி, பெரிய கம்பெனி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் காசு போடுறீங்களோ அவங்க என்ன பண்ணுறேன், வருஷம் ப்ராஃபிட்டில் நான் ஷேர்ஸ் தரேன், இல்லைனா பாண்டு பத்திரம் எனக்கு கடை கொடுங்க, என்ன பண்ணுவாங்க, ஷேர் மார்க்கெட்டை ரைஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக. அப்போ அதானியோட பத்திரம் ஒன்று இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் லாங் டேர்மில் அதிகமான வட்டி வரலாம், அதிகமாக ப்ராஃபிட் வரலாம். கரெக்டாக. ஸோ மோஸ்ட்லி ஒரு 1000 கோடி ப்ராஜெக்ட்னா அந்த 1000 கோடியும் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அவங்க பேர் சொல்லி ஷேர்ஸை விற்று அதில் வர்ற காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பேங்க் லோன் வாங்குவாங்க. ஓகே, அதான் என்ன பண்ணாருன்னா, ஃபாரின்லையும் மணியை ரைஸ் பண்ணார், யூஎஸ்ஏ. ஸோ யூஎஸோட ஷேர் மார்க்கெட்லையும் கிரீன் எனர்ஜி, அதானி கிரீன் சோலார் எனர்ஜி நாங்கள் பண்ண போகிறோம் இந்தியாவில், எங்களுக்கு இவ்வளோ காசு தேவை சொல்லிட்டு நிறைய பத்திரங்கள் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யூஎஸ்ல கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏல நீங்கள் வந்து ஒரு மணியை ரைஸ் பண்ண போறீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும், உங்கள் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணணும்ல. ஸோ யூஎஸ்ஏவோட லாயர்ஸ் இவரோட ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணும்போது இவரோட ஆக்டிவிட்டி ட்ரூவா இல்லை, இவர் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு இந்தியன் அஃபிஷியல்ஸுக்கு மணி கொடுத்து பிரைப் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு தப்பு. ஒருவேளை பிரைப் பண்ணிட்டீங்க, இந்த பிரைப் கொடுத்து தான் நான் ப்ராஜெக்டை வாங்கினேன் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஃபைலில் சொல்லவே இல்லை. எங்கள் ஊரில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வரீங்க, அப்போது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் கரப்ஷனுக்கு எதிரானவங்க, பிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சூப்பராக எழுதிருக்கீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்கள் டாப் கம்பெனியோட முதலாளிகள் எல்லாருமே அவங்களோட மெசேஜில், கம்யூனிகேஷனில் நிறைய கோடு வேர்டு போட்டு பிரைப் சம்மந்தப்பட்ட, கரப்ஷன் சம்மந்தப்பட்ட மணி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசியிருக்கீங்க. அப்போ யூஎஸ்ஏ கிட்ட இருந்து உங்கள் கம்பெனியோட ஒரிஜினல் ப்ராசஸை மறைச்சிருக்கீங்க. பிரைப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் இல்லை, பட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மறைச்சதுனால எக்ஸ்ட்ரா ஒரு தப்பு. அண்ட் இந்த மாதிரி புரிஞ்சா அமெரிக்கா ஏன் விசாரிக்கணும், அமெரிக்கா ஏன் இது பண்ணணும், என்ன ரீசன்? அந்த அதானி யாரோட பணத்தை வாங்குறாரு, அமெரிக்காவோட மக்களோட பணத்தை வாங்குறாரு. கரெக்டாக பாண்ட் ரிலீஸ் பண்ணி வாங்குறாரு. மக்கள் வந்து எதை நம்பி அதானிக்கு தராங்க, அவர் வந்து கிரீன் சொல்றாரு, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அப்போ அவரோட அந்த கம்பெனியோட ஃபியூச்சரை நம்பி தான் மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த மக்களுக்கு இந்த கம்பெனி நேர்மையா இல்லை, ஆனஸ்டா இல்லை. இது சொன்னது எல்லாமே போய் இவரோட ப்ராஜெக்ட் கரப்ஷன்ல வாங்கின ப்ராஜெக்ட். அப்போ யூஎஸ்ஏ பீப்பிளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்ன படிக்கீங்க, ரிஸ்க் ஆக்குறீங்க. இதுதான் இஷ்யூ. ஸோ அமெரிக்காவோட ஃபாரின் கரப்ட் பிராக்டிஸ் ஆக்ட் 1977 போட்ட ஆக்ட், ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட். அதானோட பிராக்டிஸ் வந்து கரப்டடாக இருக்குது. இது வந்து இந்தியன் கம்பெனி அப்படி விட்டுற முடியாது. இவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா அவரோட பாண்டு, அவர் ஷேர்ஸ் ரைஸ் பண்ணுறது, எல்லா கண்ட்ரிலையும் ஷேர்ஸ் என்ன பண்ணுறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எல்லா மக்களோட காசையும் வாங்குறாரு. இப்போ இவன் வந்து
காம்படேட்டிவாக ட்ரூவாக எத்திக்கலாக இருக்கான்றது மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மானிட்டர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன் பண்ணிவிட்டு அந்த எல்லா டேட்டாவையும் யூஎஸ்ஏ கேட்கும்போது அதை டெலிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. மெயில்ஸு மெசேஜ் அதை டெலிட் பண்ணிருக்கீங்க. அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நீங்கள் தடுத்துருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் உள்ளே பூந்து மறைச்சிருக்கீங்க, அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க. அது ஒரு தப்பு. அண்ட் லஞ்சம் கொடுத்த விஷயத்தை பற்றி மோஸ்ட்லி ஃபோன் காலில் இமெயிலில் பேசி ஏமாற்றி கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பேர் என்னது? ஒயர் ஃப்ராட். ஸோ கரப்ஷனும் பண்ணியிருக்கீங்க. அந்த கரப்ஷனை தெரியாமல் இருக்கிறதுக்கு கோடோட யூஸ் பண்ணி பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் டெலிட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ குற்றங்கள் இருக்குது. இதற்கு முக்கியமானது நீங்கள் ஒரு செக்யூரிட்டி ஃப்ராட். அதாவது அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட செக்யூரிட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. நீங்கள் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை வாங்குனீங்க அப்படின்ற ட்ரூ இன்ஃபர்மேஷன் சொல்லாதனால ஃப்ராடுத்தனமாக மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறீங்க. செக்யூரிட்டி ஃப்ராட், ஒயர் ஃப்ராட். ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய கார்பரேட் பிரைப் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை வாங்குறதுனால மக்களுக்கு என்ன இம்பாக்ட்? எப்போ லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்களோ அப்போவே அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆயிடுச்சு? காஸ்ட்லி ஆயிடுச்சு. கரெக்டாக? ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு காசு ஆகும், லஞ்சம் கொடுக்குறதுக்கு காசு ஆகும், எக்ஸ்ட்ரா எல்லாம் போடணும், சாமானியம் தான் வரும். அப்போ அவன் தர ஃபீஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ காம்படிஷன் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் மோனோபோலி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணுற ஃபீஸ் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதானி லஞ்சம் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற நிறைய ப்ரூஃபு, இந்த கோடு வேர்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் நம்ம இருக்க யூஎஸ்ஏ கவர்மெண்ட் டீகோட் பண்ணி சொல்லிடுச்சு. அப்போ உடனடியாக அதானி விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி. லோக்சபாவும் ராஜ்யசபா 2 பேரும் சேர்ந்து ஒரு கமிட்டி போடுங்க அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டி இந்த வின்டர் செஷன் பார்லிமெண்ட் மீட்டிங் நடக்குதுல, அந்த பார்லிமெண்ட் மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து கேட்குறாங்க. பட் அதை இன்னும் அக்செப்ட் பண்ணல. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் கண்டிப்பாக வரணும். அந்த கமிட்டி என்ன பண்ணும்? அதானி என்னென்ன பண்ணியிருக்காருன்னு விசாரிக்கணும் சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் இன்னும் அக்செப்ட் பண்ணல இதை. அதனால் என்ன ஆகுது? லோக்சபாவோட மீட்டிங் கலைஞ்சிருச்சு. ஸோ வின்டர் செஷன் முழுக்க அதானி இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும்னு அர்த்தம். அதாவது பார்லிமெண்ட் பேச வேண்டியது நிறைய விஷயம். லோக்சபா நிறைய விஷயங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இன்ஃப்ளேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக மணி வர மாட்டேங்குது. முக்கியமானது வயலன்ஸ். யூபியில் வயலன்ஸு, மணிப்பூரில் வயலன்ஸ் ரொம்ப நாளாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ இஷ்யூஸ்லாம் பேச வேண்டியது அவசியம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் பேசணும்னா முதல்ல ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒன்று உருவாக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுன்னா அடுத்த இஷ்யூக்கு போயிடலாம். மோஸ்ட்லி ஒதுக்க மாட்டாங்களே உடனடியாக. ஒதுக்காத வரைக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. லோக்சபாலே அப்போசிஷன் பார்ட்டியில் போராட்டம் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பீக்கர் வேணாம் சொல்லுவார். சட்டமன்றம் இருக்காது, பார்லிமெண்ட் ஆர்டராக இருக்காது. ஸோ தான் பண்ணுவாங்க, அட்ஜான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனி பண்ணது பார்லிமெண்ட் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு.